கன்னட பைங்கிளி என்று அழைக்கப்படும் சரோஜா தேவி அவங்க இன்று வயது மூப்பு காரணமாக காலமானார். 1938 இவங்க பிறந்தவங்க. இவங்களோட வயது 87. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்ற பல நடிகருடன் அதிக திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 திரைப்படங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 படங்கள் மேலே இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பின் துல்லியமாக கொண்ட ஒரு பேரழகி கொண்ட கன்னட பயன்கிளி. சுமார் இவங்க ஒரு 200 திரைப்படங்களுக்கு மேலே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் போன்ற எல்லா நடிகர் கூட இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. 80-90களில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன், விஜயகாந்த் போன்ற நடிகர்களை பார்த்தீங்கன்னா ஒன்று தாய் இல்லைன்னா தங்கை, அக்கா இந்த மாதிரி கதாபாத்திரத்தெல்லாம் தேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகை அம்மா சரோஜா தேவி அவங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா கர்ஜனா மற்றும் ஹரிசா, இந்திரா, ரவிச்சந்திரா போன்ற ஒரு 2-3 பிள்ளைகள், பேரன் பேத்தி என பெரும் குடும்பமாக பெங்களூரில் தான் இவங்க வசிக்கிறாங்க. தமிழ் திரைப்படங்களில் நடிப்பதும் போது பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து தங்கிப்பாங்க. சென்னையில் எந்த ஷோ வேணாலும் கலந்துக்குவாங்க. சமீபமாக இவங்க கலந்து கொண்ட பல விழாக்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சிரித்து பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நடிகை தான் அம்மா சரோஜா தேவி அவங்க. இவங்களுக்கு ஏற்கனவே உடலில் வயது மூப்பு காரணமாக உடலில் சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருந்தது. வயது மூப்பு காரணமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் காரணத்தினால் இன்று காலையிலே மரணம் அடைஞ்சாங்க. இவங்கள மாதிரி நடிக்க முடியாமல் துல்லியமாக இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு நடிப்பு திறமை, அந்த கண் இமைகளை கொண்டே நடிக்கக்கூடிய ஒரு நடிகை என்றாலே அது சரோஜா தேவி அவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்குமே இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் சூர்யா, விஜய் இவங்கள மாதிரி ஆளுகள் கூட பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நடிகை தான் சரோஜா தேவி அவங்க. ஜெமினி கணேசன் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் இவங்கள் கூட அதிக கதாபாத்திரத்தில் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நடிகை என்றாலே இருவருக்குமே பொருத்தமான ஒரு நடிகை சரோஜா தேவி அவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ், கன்னடா மற்றும் தெலுங்கு, மலையாளம் போன்ற பல மொழிகளில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் ஒரு பிரபலமாக நடிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவங்க கூட இணைந்து நடிச்சிருக்கிறாரு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற உருது பல மொழிகளிலும் இணைந்து நடித்த ஒரு சிறப்பான ஒரு நடிகை அவர்கள் இன்று காலமானார்கள் வயது மூப்பு காரணமாக. இவரை பற்றி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகை, ஒரு அழகு சிறந்தவர். இவங்கள மாதிரி அந்த கண் இமையும் சரி, அந்த நடனக்கலையிலும் மிக ஆர்வம் கொண்ட ஒரு நடிகை சரோஜா தேவி அம்மையார் அவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட பொட்டு வச்ச தங்க குடம் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட 20 படங்கள் மேலே திலகத்துடன் பார்த்தீங்கன்னா 17 திரைப்படத்துக்கு இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா 10 திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான அழகு சிறந்த ஒரு கன்னடத்து பயன்கிளி அவர்கள் இன்று வயது மூப்பு காரணமாக பெங்களூரில் அவங்க வீட்டில் காலமானார்கள். நாளை இவங்க உடல் அடக்கம் செய்யப்படும். சரோஜா தேவி